Welcome guys to the next tutorial of நான் உங்க Tala.ap. ஸோ இன்னைக்கு நம்ம எவ்லின் எடிட் எப்படி பண்ணுறதான் பார்க்க போகிறோம், அதுவும் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில். ஐ நோ ஐ எம் லேட் டு திஸ் ட்ரெண்ட். இப்போ ரீசெண்டாக யூடியூப்ல போய் எவ்லின் எடிட் டியூட்டோரியல் தேடி பார்த்தேன். ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் கிடைச்சது ஒன்று, பட் அது அந்த ஒரிஜினல் எடிட் மாதிரி பர்ஃபெக்டாக இல்லை. அதனால நானே எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி தரலாம்னு முடிவு பண்ணிட்டேன். ட்ரெண்டில் இருக்காது, பட் நம்ம ட்ரெண்டில் ஸ்டார்ட் பண்ணுவோம். தமிழில் யாரும் பண்ணணும், நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் தி டியூட்டோரியல். ஸோ நான் சாங்கு ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கேன். அந்த சாங்குக்கு ஏற்ற மாதிரி பீட்டும் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, அந்த கிளிப்பும் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்னா எல்லா கிளிப்புக்கும் மோஷன் டைலும் அண்ட் ட்விஸ்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, எஃபெக்ட் அண்ட் ப்ரோசஸ்ல போயிட்டு ஃபர்ஸ்ட் மோஷன் டைல். ஸோ ட்ராக் அண்ட் ட்ராப் டு த ப்ரீகம்போஸ் லேயர். ஸோ அவுட்புட் வித் ஒரு 250 வச்சுக்கிறேன், அண்டு அவுட்புட் ஹைட் ஒரு 250 வச்சுக்கிறேன், அண்ட் மிரர் அட்ஜஸ்ட் ஆன் பண்ணிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் ட்விஸ்டரு ஃபார் ஸ்மூத் ஸ்லோ மோஷன். ஓகே, ஸோ ட்விஸ்டரு, ஸோ அதையும் ட்ராக் அண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இன் எஃப்பிஎஸ் இஸ் அவுட் எஃப்பிஎஸ், அதில் என்ன எஃப்பிஎஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு என்ன எஃப்பிஎஸ் இருக்கோ அதே போட்டுக்கோங்க. ஸோ எனக்கு வந்து 24. ஸோ இதை அன்செக் பண்ணிட்டு 24 போட்டுக்கிறேன், மறுபடியும் டிக் பண்ணிக்கிறேன். ஓகே, கான்ட்ராஸ்ட் ஆர் எட்ஜ் அண்ட் அண்ட் மோஷன் சென்சிட்டிவிட்டி 100, ஸ்பீட் 100 இருக்கும், ஏன்னா ஃபர்ஸ்ட் கிளிப் இன்ட்ரோ கிளிப் வேணும். ஓகே, ஸோ ஸ்மார்ட் லைன் ஆன் பண்ணிக்கிறேன். ஓகே, எல்லாத்தையும் காப்பி பண்ணி செகண்ட் கிளிப் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, மீதி கிளிப்லாம் நான் அப்புறம் பேஸ்ட் பண்ணிக்கிறேன், பிகாஸ் நம்ம வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் இருக்கணும். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்றோம்னா எங்க அந்த மாஸ்கிங் நடக்கணுமோ அந்த கிளிப்புக்கு போயிடலாம். ஓகே, ஸோ ரெசல்யூஷனை ஃபுல் வச்சுக்கிறேன். இப்போ நம்மளுக்கு வந்து இந்த கிளிப்போட ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் ஃப்ரீஸ் ஃப்ரேம் ஆகும். ஓகே, ஸோ நீங்க வந்து எய்தர் கிளிப்பை செலக்ட் பண்ணிட்டு லேயர் போயிட்டு டைம்ல போய் ஃப்ரீஸ் ஃப்ரேம் கொடுத்துக்கலாம், இல்லைன்னா இந்த ஃப்ரேமை தனியா இமேஜா எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். அது எப்படி பண்றதுன்னா, ஸோ காம்போசிஷன் போயிட்டு சேவ் ஃப்ரேம் மேஸ் கொடுத்துக்கோங்க, அண்ட் ஃபைல கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி .pst எக்ஸ்டென்ஷன் இருக்கும். அது என்ன பண்றீங்கன்னா ஜஸ்ட் png சேஞ்ச் பண்ணுங்க, அண்ட் ஆட்டோமேட்டிக்கா ஆக்டர் ரெண்டுக்கு போயிடும். ஸோ சேவ் கொடுத்தேன். ஸோ ஆக்டர் ரெண்டுக்கு வந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ இங்க போட்டோஷாப் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு போட்டோஷாப் சீக்வன்ஸ்ல இருந்து png சீக்வன்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க, அண்ட் ஓகே கொடுத்துக்கோங்க. ஸோ இதுக்கு வந்து நான் ஃபார் எக்ஸாம்பிள் 1 சேவ் பண்ணுங்க. ஓகே, ஸோ ரெண்டர் பண்ணிக்கலாம். ஓகே, ரெண்டர் ஆயிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்றோம்னா நான் இந்த ஃபுல்லுல இருந்து போட்டோல வச்சுக்கிறேன். ஸோ இப்போ அந்த எக்ஸ்போர்ட் ஆன இமேஜை நம்ம பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணோம். ஓகே, ஸோ இதுக்கு வந்து நீங்க வந்து ரோட்டோ பிரஷ் யூஸ் பண்ணிக்கலாம், பட் நீங்க சொல்லலாம், பட் உங்களுக்கு ரோட்டோ பிரஷ் யூஸ் பண்றது கஷ்டமா இருந்துச்சுன்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா ஏதாவது வெப்சைட் மூலமா பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணலாம். ஸோ ஃபார் திஸ் கேஸ் நான் வந்து போட்டோ ரூம்னு ஒரு வெப்சைட்ல பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ஸ்டார்ட் ஃப்ரம் போட்டோ கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் கொடுத்துக்கிறேன். ஸோ வெரிஃபை ரூம்னு கேட்கும். ஸோ சக்ஸஸ் ஆயிடுச்சு. ஸோ பேக்ரவுண்ட் ரூம் ஆயிடுச்சு. ஸோ நான் டவுன்லோட் கொடுத்துக்கிறேன். HD பண்ண முடியுது, ஸ்டாண்டர்ட் ரெசல்யூஷன் தான். ஓகே, ஸோ யா சேவ் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து அந்த போட்டோவை, அதாவது பேக்ரவுண்ட் ரூம் ஆனதை ட்ராக் அண்ட் ட்ராப் டு தி ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ். ஓகே, இங்கே பீட் ஆரம்பிச்சு கொண்டு போய் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதை வந்து கரெக்டாக ஸ்க்ரீனுக்கு ஏற்ற மாதிரி ஃபிட் பண்ணிக்கோங்க. ஸோ எங்கே முடியுதோ அங்கே போய்க்கோங்க, இதுக்கு ஜூம் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அங்கே கட் அடிச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இது வந்து ப்ரீ கம்போஸ் பண்ணிடலாம். ஸோ ப்ரீ கம்போஸ் பண்ணிட்டு நான் இதுக்கு வந்து மாஸ்க்கு வந்து சேவ் பண்ணுங்க, அண்ட் மூவ் ஆல் அட்ரிபியூட்ஸ் இன்டு கம்போசிஷன் அண்ட் ஓகே. ஸோ உள்ள போயிட்டு இப்போ வந்து நம்மளுக்கு வந்து 4 கட்ஸ் இருக்கு, அதாவது 4 மார்க்கர் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ 4 கட்ஸ் இருக்குது. ஸோ என்ன பண்றீங்கன்னா செகண்ட் மார்க்கர் டைம் போயிட்டு இமேஜை டூப்ளிகேட் பண்ணிட்டு முன்னாடி கொண்டு வந்துக்கோங்க. அதே மாதிரி தேர்ட் மார்க்கர் போயிட்டு இமேஜை டூப்ளிகேட் பண்ணிட்டு முன்னாடி கொண்டு வந்துக்கோங்க. அதே மாதிரி ஃபோர்த் மார்க்கர் போயிட்டு இமேஜை டூப்ளிகேட் பண்ணிட்டு முன்னாடி கொண்டு வந்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து 4 மாஸ்க் கிரியேட் பண்ண போறோம், அதாவது அந்த எடிட்ல வந்த மாதிரி 4 ஈக்குவலன்ட் டிஸ்டன்ஸ்ல ஹரிசான்டலா கட் பண்ணி கிரியேட் பண்ண போறோம். ஸோ அது எப்படி ஈஸியா பண்றதுன்னா, ஸோ அக்யூரேட்டாவும் அண்ட் ஈஸியா எப்படி பண்றதுன்னா வியூ அழுத்திக்கோங்க, அண்ட் ஷோ ரூலர்ஸ் போய்க்கோங்க. ஸோ ரூலர்ஸ்ல இருந்து மேல கொஞ்சம் ட்ராக் பண்ணினா ஒரு லைன். ஓகே, ஸோ 4 பர்ஃபெக்டா பிரிச்சிடலாம். பர்ஃபெக்டா இல்லை, ஸோ நான் அப்ராக்சிமேட்ல பிரிச்சுக்கோங்க. ஸோ இது ஒரு தப்பா, இது ஒரு மாஸ்க், இது ஒரு மாஸ்க், அண்ட் இது ஒரு மாஸ்க். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்றீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் இமேஜ் கிளிக் பண்ணிட்டு பென் டூல கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஜூம் பண்ணிட்டு ஹேண்ட் டூல் யூஸ் பண்ணி நோக்கிக்கிறேன், ஜி எழுதிக்கிறேன். நம்ம வந்து மாஸ்க் ஃபர்ஸ்ட் மாஸ்க் வந்து இந்த லைனோட முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் இங்க ஒரு கிளிக் பண்ணிக்கிறேன், அண்ட் அடுத்தது இங்க கிளிக் பண்ணிக்கிறேன். அதை அழுத்தி பிடிச்சி கீழே கொண்டு வந்து ஆட்டோமேட்டிக்கா அதை இழுத்துக்கும். அதே மாதிரி இங்க கூட நீங்க கிளிக் பண்ணிக்கோ, கிளிக் பண்ணிட்டு அப்படி தூக்கி விட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அதை இழுத்துக்கும். அதே மாதிரி இந்த மாஸ்க் முடிச்சிருக்கோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இமேஜ் போய்க்கோங்க. நெக்ஸ்ட் இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு ஸோ இங்க முடிச்சோமா இங்க இருந்து ஆரம்பிக்கும். பட் பர்ஃபெக்டா
அக்யூரேட்டாக அடிக்கணும் தேவையில்ல, எங்கேயாவது அடிச்சுட்டு நான் எடுத்துக்கிறேன், அவ்வளோதான். அதே மாதிரி எங்கேயாவது அடிச்சுட்டு இதில் எடுத்துக்கிறோம், அதே மாதிரி எங்கேயாவது அடிச்சுட்டு இதில் அடிச்சுன்னு சொல்கிறது கிளிக் பண்ணிட்டு. ஓகே, ஸோ இங்கே அடிச்சுட்டு வந்து முடிச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி அடுத்த இமேஜ் போயிட்டு, ஸோ இங்கே முடிச்சோமா அதே மாதிரி எங்கேயாவது கிளிக் பண்ணிட்டு மேலே, எங்கேயாவது கிளிக் பண்ணிட்டு கீழே, எங்கேயாவது கிளிக் பண்ணிட்டு கீழே, எங்கேயாவது கிளிக் பண்ணிட்டு ஸோ மேலே அதே மாதிரி முடிச்சிடலாம். ஸோ 4th இமேஜ் கிளிக் பண்ணிட்டு ஸோ இங்கே முடிச்சோமா, ஸோ எங்கேயாவது கிளிக் பண்ணிட்டு மேலே, ஸோ இப்போ தேவையில்ல, அதே மாதிரி கீழே கீழே மேலே, இப்போ மாஸ்காக முடிச்சிடும். ஸோ இப்போ வந்து நம்ம ரூல்ஸ் தேவையில்ல. ஸோ வியூ போயிட்டு ஸோ ரூலர்ஸ் ஆஃப் பண்ணிடலாம். அண்ட் இந்த லைனில் மேலே போயிட்டு ஓகே. ஸோ இப்போ ஃபிட் அப் பண்ணுற கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருந்தாலும் அப்ராக்சிமேட்டாக ஈக்குவலாக தெரிஞ்சிச்சு. பட் நீங்கள் கேட்கலாம், ஃபுல் ரெசல்யூஷனை வச்சு பார்த்தப்போ இங்கே ஒரு கோடு மாதிரி தெரியுது, லைக் ஒரு வெட்டு விழுந்த மாதிரி, அது எப்படி போக்குறதுனா, ஸோ ஃபஸ்ட்டு இமேஜை கிளிக் பண்ணிட்டு எம் எடுத்துக்கோங்க. எம் எடுத்துனோடனே மாஸ்க் ஒன்று எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பேன்ஷனில் ஒரு வேல்யூ 225 ஒன்று வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 2 வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு இமேஜுக்கும் பண்ணுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எங்கேயும் வெட்டு விழுந்த மாதிரி இருக்காது, பட் ஈக்குவலாகவும் தெரிஞ்சிருக்கோம். ஓகே, ஈக்குவலாக இல்லை அப்ராக்சிமேட். ஓகே, ஸோ இதான் ஈஸியாக பிரிக்கிறது. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா எல்லா லேயரும் ரீகம்போஸ் பண்ணிடணும். ஓகே, ஆல் அட்ரிபியூட்ஸ் கம்போஷன். ஓகே, ரீகம்போஸ் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம அந்த எப்படி அப்பியர் ஆகுதுன்னு சில பல எஃபெக்ட்ஸ்லாம் ஆட் பண்ணோம். ஸோ ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா ஸ்கேலிங். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்கேலிங்ல ஒரு கீ ஃப்ரேம் வச்சுக்கோங்க. அதோட வேல்யூ ஒரு 125 வச்சுக்கலாம். அண்டு கால்வாசி, இது ஃபுல்லு, இது சென்டரு, இது கொஞ்சம் கால்வாசி. ஸோ கால்வாசியில திருப்பியும் 100 சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ டைம்ல தான் பண்ண போறோம். ஒருவேளை உங்களுக்கு டக்குன்னு வருதுன்னா கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இவ்வளோ தான் பண்ண போறோம். ஸோ கீ ஃப்ரேம் டிராகன் செலக்ட் பண்ணிட்டு எப்படியும் எழுதிங்கன்னா ஈஸி சைடு. ஸோ நெக்ஸ்ட் என்ன எஃபெக்ட்னா டைரக்ஷனல் பிளர். ஓகே, ஸோ டைரக்ஷனல் பிளர் டைப் வச்சுன்னா ஸோ அதை ட்ராக் அண்ட் ட்ராப் டு த கிளிப். ஸோ டைரக்ஷன் 0 இருக்கும். ஃபர்ஸ்ட் பிளர் லென்த்ல ஒரு கீ ஃப்ரேம் வச்சுக்கலாம். அதை ஸ்டார்டிங்ல ஸோ கீ ஃப்ரேம் செலக்ட் பண்ணிட்டு யூஎல் பண்ணி கீ ஃப்ரேம்ஸ் வந்துடும். ஸோ அதோட வேல்யூ வந்து ஒரு 150 வச்சுக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அதாவது அடுத்த கீ ஃப்ரேம்ல போயிட்டு அதோட வேல்யூ 0 வச்சுக்கணும். ஓகே, ஸோ இதையும் ஈஸிஸ் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன எஃபெக்ட்னா இன்வெர்ட்னு ஒரு எஃபெக்ட். ஸோ அதை ட்ராகன் ட்ராப் டு த கிளிப்பு. ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து 4 கீ ஃப்ரேம்ஸ் இருக்கும், அதாவது சேனல்ல 4 கீ ஃப்ரேம்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கீ ஃப்ரேம் வச்சுட்டேன், யூஎல்கிட்டேன். ஸோ அடுத்த கீ ஃப்ரேம், அடுத்த கீ ஃப்ரேம் அண்ட் அடுத்த கீ ஃப்ரேம். ஸோ இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு ஆல்ட் அழுத்தி பிடிச்சிக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன வைக்கலாம்னா ப்ளூ வச்சுக்கலாம். ஸோ செகண்ட் கீ ஃப்ரேம்ல லூமினன்ஸ். ஸோ தேர்ட் கீ ஃப்ரேம்ல ஆர்ஜிபி அண்ட் 4th கீ ஃப்ரேம்ல சேச்சுரேஷன். ஓகே, இது பார்க்கவே நல்லா இருக்கும். ஸோ வீடியோட ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் போயிட்டு பிளெண்ட் ஒரிஜினல் ஒரு கீ ஃப்ரேம் வச்சுக்கோங்க. ஸோ வியூ எடுத்துக்கோங்க அண்டு லாஸ்ட்ல போயிட்டு அதோட வேல்யூ 100 வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அதையும் ஈஸிஸ் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன எஃபெக்ட்னா எக்ஸ்போஷர். ஸோ அதை ட்ராக் அண்ட் ட்ராப் இந்த கிளிப்பு. ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ரேமுக்கு போயிட்டு எக்ஸ்போஷர் வேல்யூ ஒரு 10 வச்சுக்கோங்க. அண்ட் அங்கே ஒரு கீ ஃப்ரேம் வச்சுக்கோங்க. ஸோ யூஎல்பி கீ ஃப்ரேம் ஓப்பன் ஆயிடும். அண்ட் முடிகிற இடத்துல போயிட்டு என்னோட வேல்யூ 0 வைக்கணும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா சிம்பிளாக வருது. இதில் ஒரு கொஞ்சம் லிட்டில் பிட் ஆஃப் ஷேக் ஆட் பண்ண ஒன்று கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ அதுக்கு ஆப்ரேட்டிங் லிஸ்ட்ல போயிட்டு எஸ் ஷேக்னு சர்ச் பண்ணுங்க. ஸோ இந்த ஷேக் கிட்ட ட்ராக் அண்ட் ட்ராப் தான். ஓகே, இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் போயிட்டு ஆம்பிளிடியூட் ஃப்ரீக்வன்சியில் கீ ஃப்ரேம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அதோட ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து ஒரு ஆம்பிளிடியூட்ல 0.7 வச்சுக்கோங்க. அண்ட் ஃப்ரீக்வன்சியில் ஒரு வேல்யூ 70 வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ யூ எடுத்துக்கோங்க. கீ ஃப்ரேம்ஸ் ஓப்பன் ஆயிடும். ஸோ முடியும் போது அதோட 2 வேல்யூ 0 அண்ட் 0. ஓகே, ஈஸிஸ் பண்ணிடுங்க. எப்படின்னா ஈஸிஸ். ஓகே, ஸோ இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ வரும்போதே ஒரு ஷேக்கோட தெரியுது. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா யூஎலுக்கு என்ன எல்லா ஃப்ரீக்வன்சி ஓப்பன் ஆயிரும். ஸோ எல்லாத்தையும் ட்ராக் அண்ட் செலக்ட் பண்ணிட்டு Ctrl+C கொடுத்தீங்கன்னா காப்பி ஆயிரும். அண்டு இந்த எஃபெக்ட் எல்லாமே ஒவ்வொரு கிளிப்போட ஸ்டார்டிங் ஃப்ரேம்ல Ctrl+V கொடுத்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து மெயின் காம்போசிஷனுக்கு வந்துடலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த கிளிப்பை செலக்ட் பண்ணிட்டு, அதாவது மாஸ்க் 1 ப்ரீ காம்போசிஷன் செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட் அண்ட் ப்ரெசஸில் போயிட்டு ட்ராப் ஷேடோன்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். அதை ட்ராகன் ட்ராப் பண்ண மாஸ்க் ப்ரீ காம்போசிட் லேயர். ஸோ ஒபாசிட்டி ஒரு 100 வச்சுக்கலாம். அண்ட் டைரக்ஷன் 0, டிஸ்டன்ஸ் 0, சாஃப்ட்னஸ் ஒரு 250 வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இது பர்ஃபெக்டாக இருக்குது. பட் என்ன பிரச்சனைனா சிம்பிளாக வருது. ஓகே, ஸோ இது ஒரு ஜூமோட வந்தால் நல்லா இருக்கும் நான் எதிர்பார்த்தேன்.
ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா ஸோ மாஸ்க் 3 காம்போ ஃபஸ்ட்டு ஃப்ரேம் போயிட்டு எஸ் அழுத்திட்டு அங்கே ஒரு கீ ஃப்ரேம் வச்சுக்கோங்க. அண்டு சென்டர் போயிட்டு அங்கே ஒரு கீ ஃப்ரேம் வச்சுக்கோங்க. அண்ட் எண்டில் போயிட்டு அங்கே ஒரு கீ ஃப்ரேம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேமோட வேல்யூ 100 இருக்கும். அண்ட் செகண்ட் கீ ஃப்ரேமோட வேல்யூ ஒரு 80 வச்சுக்கோங்க. அண்ட் தேர்ட் கீ ஃப்ரேமோட வேல்யூ 100 இருக்கும். ஸோ இது எல்லா கீ ஃப்ரேமே ட்ராக் அண்ட் செலக்ட் பண்ணிட்டு ஈஸி யூஸ் கொடுத்துவாங்க. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 கீ ஃப்ரேமே ட்ராக் அண்ட் செலக்ட் பண்ணிட்டு கிராஃப் போடணும் ஃபார் ஸ்மூத் மூவ்மெண்ட். ஸோ நான் இதுக்கு வந்து ஃப்ளோன்னு ஒரு எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதில் வந்து குவாடுன்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு அப்ளை கொடுத்துக்கோங்க. அண்ட் அடுத்த 2 கீ ஃப்ரேம் அதாவது மிடிலும் லாஸ்ட்டு ட்ராக் அண்ட் செலக்ட் பண்ணிட்டு குவாடு கிராஃபை ரைட் கிளிக் கொடுத்து ரிவர்ஸ் வேல்யூஸ் கொடுத்துக்கோங்க. அண்டு அப்ளை கொடுத்துருவாங்க. ஓகே, இப்போ அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ ஒருவேளை உங்களுக்கு ஸ்பீடாக வரல ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த 2 கீ ஃப்ரேமையும் செலக்ட் பண்ணிட்டு ஆல்ட் பிடிச்சிட்டு இந்த நடுவில் இருக்க கீ ஃப்ரேம் மட்டும் கொஞ்சம் முன்னாடி பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா இங்கே ஒரு ஷேக் ஆட் பண்ண ஒன்று கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 7th மார்க்கர் டைம் போய்க்கிறேன். இங்கே போயிட்டு நியூ அழுத்தி ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ முன்னாடி கொண்டு வந்துக்கிறேன். ஸோ இது ஒரு 20 ஃப்ரேம்ஸ் இருக்கிற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் பண்ணிக்கலாம். ஸோ 19ல் இருக்கும், ஒரு 20 ஃப்ரேம்ஸ்க்கு அடுத்து போகணும். ஸோ 39 ஃப்ரேம்ஸ். ஸோ கட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்ராக்சிமேட் வச்சுக்கோங்க. ஓகே, பர்ஃபெக்டாக இருக்கணும்னு இல்லை, அப்ராக்சிமேட் உங்களுக்கு எவ்வளோ ஷேக் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர். இப்போ வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட் இன்டர்ஃபேஸ்ல போயிட்டு விச்னு ஒரு எஃபெக்ட் சர்ச் பண்ணுங்க. ஸோ அதை ட்ராக் அண்ட் ட்ராப் டு த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர். ஸோ ஃபர்ஸ்ட் அமௌண்ட்ல ஒரு கீ ஃப்ரேம் வச்சுக்கிறோம், யூ அழுத்துறோம். அண்ட் லாஸ்ட்ல போயிட்டு இன்னொரு கீ ஃப்ரேம் வச்சுக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கீ ஃப்ரேமோட வேல்யூ 100 இருக்கட்டும். அண்ட் லாஸ்ட் கீ ஃப்ரேமோட வேல்யூ 0 இருக்கட்டும். அண்ட் ஸ்பீடோட வேல்யூ ஒரு 40 வச்சுக்கலாம். ஸோ எனாபிள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு லைட் அண்ட் ஸ்லைடை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆப்ரேட்டர் கண்ட்ரோல்ஸ். ஓகே, ஸோ ஆப்ரேட்டர் கண்ட்ரோல்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு லைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இது டிஃபால்ட்டாகவே இருக்கும். அண்ட் ஸ்லைடு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்லைட் அமௌண்ட் ஒரு 70 வச்சுக்கிறேன். அண்ட் ஸ்லைட் ஸ்விட்சஸ் ஒரு 1.5 வச்சுக்கிறேன். அண்ட் ஸ்லைட் டைரக்ஷன் ஒரு 285 வச்சுக்கிறேன். அண்ட் ஸ்லைட் ஸ்ப்ரெட் 1 இருக்கும். ஸ்லைட் டெண்டன்சி 1 இருக்கும். ஸ்லைட் RGB ஸ்பிளிட் ஒரு 2 வச்சுக்கிறேன். அண்ட் யூனிக் ஸ்லைட் சீட் ஒரு 22 வச்சுக்கிறேன். ஈஸிஸ் பண்ணிக்கோங்க, அதாவது F9 பண்ணிக்கோங்க. ஸோ அழுத்திட்டு கிராஃப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கண்ணு பக்கத்தில் ஒரு சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு எடிட் வேல்யூ கிராஃப் கொடுத்துக்கோங்க. ஸோ ஏதாவது ஒரு எண்ட் பாயிண்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு நான் வைக்கிற மாதிரி கிராஃப் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து நம்ம என்ன எஃபெக்ட் யூஸ் பண்ண போறோம்னா மினி மேக்ஸ். ஸோ இதை ட்ராக் அண்ட் ட்ராப் டு த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர். ஓகே, ஸோ இதில் வந்து மேக்ஸிமம் இருக்கும். அண்ட் ஃபர்ஸ்ட் ஒரு கீ ஃப்ரேம் வச்சுக்கலாம் ரேடியஸில். ஸோ யூலுக்கு கீ ஃப்ரேம் ஒன்று இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் கீ ஃப்ரேமோட வேல்யூ ஒரு 22 வச்சுக்கிறேன். அண்ட் லாஸ்ட் கீ ஃப்ரேமோட வேல்யூ 0 வச்சுக்கிறேன். ஸோ இதெல்லாம் பேருக்கு வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன எஃபெக்ட்னா எஸ் ஷேக். ஸோ அதையும் ட்ராக் அண்ட் ட்ராப் டு த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர். ஓகே, ஆம்பிளிட்யூட் ஒரு 0.3 வச்சுக்கிறேன். அண்ட் ஃப்ரீக்வன்சி அப்படி இருக்கும். ஓகே, மோஷன் பிளர் ஆன் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா கீழே அதாவது மெயின் வீடியோ லேயர் இருக்குல்ல, அதில் வந்து மோஷன் ட்ரெயிலும் டெக்ஸ்ட் ஆட் பண்ண போறோம். ஸோ நம்ம ஏற்கனவே முன்னாடி கிளிப்ல ஆட் பண்ணிப்போம், பட் அதில் ஸ்பீட் 100 இருக்கும். பட் இந்த கிளிப்ல வந்து நம்ம ஸ்பீடு ஒரு 50 இல்லைனா 60 இருக்கும். ஓகே, ஸோ முன்னாடி இருக்க கிளிப்பை செலக்ட் பண்ணிட்டு இது எல்லாத்தையும் அப்படியே Ctrl+A Ctrl+C காப்பி அண்ட் இங்க வந்து Ctrl+V. பட் ஸ்பீடு வந்து நான் இங்க வந்து ஒரு 60 வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இது ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ பர்ஃபெக்டாக இருக்கு. பட் இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணலாம்னா இந்த கிளிப் ஆரம்பிக்கும்போது ஒரு ஷேக் இருக்கும். ஸோ இந்த ஷேக் லேயரை டூப்ளிகேட் பண்ணிட்டு அதுக்கு வந்துருச்சு. ஸோ இப்போ ப்ரிவியூ பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ இதே மாதிரி நான் மற்ற எல்லா கிளிப்பும் பண்ணிட்டு உங்களுக்கு ரிசல்ட்டாக காமிக்கிறேன். That's it guys. Hope இந்த டுட்டோரியல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நியூ வியூவராக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்டு ஓல்டு வியூவர் ப்ளஸ் நியூ வியூவர் மறக்காமல் வீடியோவுக்கு லைக் போட்டுருங்க. ஸோ கூடிய சீக்கிரம் ஒரு புது டுட்டோரியலோட உங்களை நான் சந்திக்கிறேன். ஸோ பாய்.